சரஸ்வதியும் கொள்வேறந்தா தேவலோகம் என்னும் அமராவதியா தேவலோகம் என்னும் அமராவதியா தேவன் இந்திர ராணியுடன் கொள்வேறந்தா படையோடு பூதகணமோ 44 லட்சம் பேப்பரையா இவனோடு சனியாதோ இவனோடு சனியாதோ மார்க்கண்டேயரும் கொள்வேறந்தா ஆண்டவனாகிய கடவுள் சிவபெருமான் அமையா ஆதிபராசக்தி ஆமா மலைமகள் மலையத்துவசன் மகள் சரி மங்கையர்கரசி பாரதியோடு ஆமா ஆதி கைலாசத்திலே கொழுவிருக்கின்றார் அப்படி கொழுவிருக்கக்கூடிய நாளையில் ஆண்டவனுக்கு அருகாமையிலே ஆமா ஆணை முகத்தான் சரி 6 முகத்தான் ஆமா அண்டர்கள் தொண்டர்கள் அடியார்கள் அமரர் முனிவர் பெருமக்கள் தேவாதி தேவர்கள் சிவனடியார் கூட்டங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு முன்னாலே சிரமணிந்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார். நந்தி தேவன் தாளம் போட நாரத மகாமுனிவர் வீணை போடவும் கும்புருவர் சுதிமீட்டி நின்றிடவும் தேவலோகத்து பெண்களாகிய ரம்பை ஊர்வசி திலோத்தம்பை நத்தினி வாகினி சிங்கார நங்கை பரிமளவள்ளி மங்கையர்பேடு உல்லாச பவந்தி என தேவலோகத்து பெண்கள் எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய நாளையில் தேவலோகத்திலே யார் யாரெல்லாம் இருக்கின்றார்? மச்சமுனி சட்டமுனி கோரக்கர் குங்கனர் கலைக்கோட்டார் ரோமரிசி காலமகாரிசி குறுக்கு மகாரிசி விவாண்டகரிசி கலைக்கோட்டு மகரிசி என 1000 ரிஷிகளில் வண்டு மகாரிசி என்று ஒருவர் இருந்தார். ஆமா, அப்பதான் வண்டு மகாரிஷி வார்த்தார், என்னதான் இருந்தாலும் ஆமா ஆனா இவன் அடியார்கள் சரி குவா குவா என்று கதறி எழுதுறது அப்படியா? அது அந்த காலத்துல என்ன, இப்ப எப்படி பூரா ரூவா ரூவாண்டாலும். ஆமா, அதாவது என்ன அந்த காலத்துல பிறந்த குழந்தைகள் சரி எங்க பிறக்கும்? வீட்டுல பிறக்கும். வீட்டுல பிறக்கும். ஆமா, பூமியை நோக்கி பிறக்கும். சரி, தாய் தகப்பன் ஏராளமான நிலபுலன்களை வாங்குவார்கள், சோகங்களை வாங்குவாங்க. ஆமா, அஞ்ச புஞ்ச சரி வீடு வாசல வாங்குவாங்க. ஆமா, இப்ப எங்க பிறகு பிள்ளை? இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை எல்லாம் எங்க பிறகு? பிறகு ஆஸ்பத்திரியில போய் பிறகு ஆகாயத்தை பார்த்து பிறகு. ஆமா, தாய் தகப்பனி ஆளா பறக்க விட்டுது, கொண்டு போய் செக்அப் பண்ணாலே 2000 வேணும். 2000. ஆமா, அந்த குழந்தையானது சரி குவா குவா என்று கதறி எழுந்தது. ஆமா, அந்த வண்டு மகாரிஷியானவர் குழந்தையை கையில எடுத்து சரி கொம்பு தேன் ஊட்டிக் கொண்டிருந்தார். பாய் மனுஷன் பகவான் பிரசன்னமானார், ஆய்விட்டார். அடே முனிவரே, ஏ பக்தா, மண்ணாசை ஆமா பொன்னாசை சரி பெண்ணாசை ஆமா 3 ஆசை எடுத்த முனிவனே, உன் கையில குழந்தை உனக்கு குழந்தை என்று கேட்கும் பொழுது சுவாமி இவன் எங்கிருந்தோ வந்தான். எப்படி எங்கிருந்தோ வந்தானா? ஆமா, அப்படின்ன உடனே சரி பகவான் கலகலவென்று சிரித்தார். பகவான் சிரிப்பதை கண்டவுடனே ஆமா வண்டு மகாரிஷிக்கு கோபம் வந்தது. ஏன்னா தம் தவத்தை கலைக்க வந்த பாலகன் ஆமா இவன் தானே. சரி, இந்த குழந்தையுடைய அலுவலை கேட்டுதான் நம்ம தவத்தை கலைச்சி இறங்கி வந்தோம். ஆமா அப்படின்னு சொல்லி சரி
அப்படி இந்த குழந்தைக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். என்ன சாபத்தை கொடுத்தார்? அதாவது அந்த வண்டு மகாரிஷி சரி கொடுத்த சாபம் தான் சாஸ்தாங்கனி தலைப்பே இதுதான். தலைப்பே இதுதானா? ஆமா. சரி என்ன தெரியுமா? என்ன? அடே குழந்தாய், யார் ஏவலினாலின் தவத்தை கலைத்தனையோ ஆமா அவர்களுக்கு நேர் விரோதியாகி உன் சரீரம் அழிய கடவுளா. ஆமா அப்படின்னு சொல்லி பிள்ளைய கையில வச்சு கொஞ்சம் தான் இருந்தார். இல்ல பாதாளத்திலே இருந்தார். ஆமா பாதாளத்திலே இருந்த பாதாளம் தன்னறிய காட்டினார். மகனை கையில வாங்கினார். வாங்கிய உடனே என்ன செய்தார்? வாரி கையிலெடுத்து வலது கண்ண மொத்தமிட்டு ஏந்தி கையிலெடுத்து இடது கண்ண முத்தமிட்டார். ஏங்க என்னங்க சுவாமி? ஏங்க என்னங்க பிள்ளைன்னு இருந்தா ஆமா பேருன்னு ஒண்ணு வேணுமே. புள்ள புள்ளன்னு எவ்வளவு நாளைக்கு கூப்பிட முடியும்? பிள்ளைன்னு இருந்தா பேருன்னு ஒண்ணு வேணுமே. கண்டிப்பா வேணும். அந்த காலத்துல குழந்தைகளுக்கு பெயர் கொடுத்தார்கள். சரி எப்படி தெரியுமா? எப்படி? ஒன்று குலதெய்வத்தின் பெயரை கொடுப்பார்கள். ஆமா இல்லன்னா பெரியவங்க பேரை கொடுப்பாங்க. மூத்தவங்களின் தாத்தா பாட்டி ஆமா கூட்டம் போட்டி ஆமா அவங்க பேரை கொடுப்பாங்க. சரி பையன் நல்லா இருப்பான். எப்படி? அவனுக்கு பேர் கருப்பசாமின்னு இருக்கும். அதானே 12 மணிக்கு பூசை. அது மட்டும் இல்ல என்ன பையன் ஒரு சின்ன வரப்பு உள்ள சாப்பாடு வைப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட குளிக்க மாட்டான். சரி அவனுக்கு பேர் எப்படி இருக்கு? அழகேசன். ஆமா எச்சி கேட்டு காக்கா விரட்ட மாட்டான். சரி அவன் பேர் சல்மான். அதானே கேட்டேன். உங்க பேர்? உங்க பேர் இல்ல இங்க பேர் சொன்னா சையப்பட அம்மன். ஆமா சொல்லுங்க. ஆகவே சரி அந்த காலத்துல எல்லாம் அப்படி பேர் கொடுத்தாங்க. இப்ப போற எல்லாம் போச்சு. இந்த காலத்துல நடிகர்கள் பேர் தான். ஆமா 3 இடத்துல ஆம்பளை பிள்ளையா இருந்தா விஜய் சரி கமல் அஜித் சரி ரஜினி பிரபு சரி பொட்ட பிள்ளையா இருந்தா என்ன நக்மா குஷ்பு சரி சில்க் முடிஞ்சிருக்கு. 3 எழுத்து. அதுக்கு மேல வேண்டாம். ஏன்னா இந்த காலத்துல அப்படிதான் 3 எழுத்துல சிம்பிளா பேர் கொடுக்கணும் ஆசைப்படுறாங்க. ஆமா ஆகவே இருந்தாலும் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையானது 10 மாதங்கள் அரக்கர் இனத்திலே கருவிலே சுமந்து பெற்றிருக்குமேயானா அந்த குழந்தைக்கு அரக்கன் அரக்கி சொக்கன் சொக்கி இடும்பன் இடும்பி ராக்கி மூக்கன் மோக்கி ஒரே கீதான் என்றே பெயர் கொடுப்பது வழக்கம். ஆனா இந்த குழந்தையானது அப்படி பிறந்திடவில்லையே. இறைவனின் வல்லமையால் கிடைத்ததினாலே வல்லவன் என்றும் அரக்கன் இனத்திலே வளர்க்கப்பட்டதினால் அரக்கன் என்றும் வல்லரக்கன் என்று சொல்கிறார். வல்லரக்கன் என்று சொல்கிறார். வரிசையுடன் கொடுத்தார். கொடுத்த வாழகனே வளர்த்துவாரா ஒரே மேலையுமா ஒரே
பாட்டு பார்ப்போம். தாளாட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றான். சரி, அதாவது என்ன பெண்களாக பிறந்தான். ஆமா, மொத்தம் 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன 4 விஷயம் என்ன தெரியுமா? என்ன? முதல்ல கோலம் போட தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா தெரியணும். ஆமா. சரி, 2. இரண்டாவது குழவு போட தெரிஞ்சிருக்கணும். ஆமா. பொங்கல் பால் பொங்கணும், கொலவு பண்ணும் இல்லையா? ஆமா. பெண்கள் கொலவு போட தெரியுமா? ஆமா, தெரியும் தெரியும், அதுதானே கேட்டேன். ஆமா. சரி, மூன்றாவது குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும். ஆமா, கண்டிப்பா தெரியணும். நான்காவது பெரியவங்க கைலாசம் போனா ஆமா முகாரி ராகம் வைக்க தெரிஞ்சிருக்கு. ஒப்பாரி இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. பெண்களுக்கு கண்டிப்பா 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆமா. யாருக்கா தெரியுமா? நானும் இப்ப கோலம் போடணும் அப்படின்னா வீட்டுல எல்லாரும் வீட்லயும் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மார்பிள்ஸ் கரைச்சதே இல்ல, பறிச்சாச்சு. ஆமா, குனிஞ்சு சாணியை கரைச்சி யாரும் தொலைக்கிறது கிடையாது. ஆமா, வாச பிடிச்சிட்டு இப்படியே வந்துருவாங்க. ஆமா, என்ன ஓட்டு பிடிச்சி தண்ணி தொலைச்சிட வேண்டியது. தண்ணியை பிடிச்சா குப்பையோட குப்பையா தண்ணியும் சேர்ந்து போயிரும், பிரச்சனை இல்ல. இரண்டாவது கோவில் திருவிழாக்கள்ல சரி எவ்வளவுதான் வில்லடிச்சாலும் மேல அடிச்சாலும் சாமி ஆடவே ஆடாது. தாய்மார்கள் குழவு போட்டாதான் சாமி ஆடும். ஆமா ஆமா. இங்க இருக்கவங்களுக்கு குழவு போட தெரியுமா? போடுவாங்க. போடுங்க பாப்போம். எங்க அம்மாவுக்கு குழவு போடுங்கக்கா. கண்டிப்பாக தெரியணும். மூன்றாவது குழந்தைகளுக்கு தாலாட்டு பாட தெரியணும். நீங்க பரவப்படி செங்கோட்டை வரைக்கும் கேட்கும். ஆமா ஆமா. அதாவது குழந்தைகளுக்கு தாலாட்டு ஆமா அப்படின்னா பிறந்த வீட்டின் பெருமையையும் புகுந்த வீட்டின் பெருமையையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு தாலாட்டா பாடணும். ஆமா. இப்ப உள்ள தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போது சாப்பாடு ஊட்டுவா. சரி, ஊட்டும் போது தோ 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 உங்க அப்பா வரான் பாரு அப்படின்பா. ஐயா ஐயாவுக்கு நல்ல ஒரு மரியாதை. ஆமா, அவன் நாயை சொல்றதால இது அப்பன்னு சொல்றானே தெரியல. ஆமா, சொல்றது. அப்படி இருக்க போராட்டி சீராட்டி வளர்த்து கொண்டிருக்கின்றான். ஆமா, அங்கே வளர்த்து வரும் நாளையே 1-2 வயதாச்சு ஆடும் பயமா 1 வயதாயே இறக்கி காது வச்சு 4 வயதாயே நடந்து ஓடி விளையாடுவா. 5வது வயதில 5வது வயதில பள்ளியிலே படிக்குவாரா. ஐயா 5வது வயதில அரிச்சுவடி கொண்டு உடனே படித்தாயா சிரத்தை கற்றானே சிரத்தை உணர்ந்தானே நாளேதோ அறிந்தானே நூடாக படித்தானே 10 நல்ல வயதுக்குள்ள 10 நல்ல வயதுக்குள்ளே குந்தன் படித்தான். யானையே சம்புதிரையே சம்புதிரே சிலம்பு தோய் சிலம்பு தோய் மயக்கமை செய்வாடங்களும் பாடங்களும் அரக்கனாகி காவகம்
அரிசுவடி கொண்டை வேந்தன் அன்னை விழா எஞ்சுவடி ஆயக்கலைகள் வரவழைத்து தன் மகனாகிய வல்லரக்கனுக்கு பட்டாபிஷேகம் சொன்னான். ஆமா, பட்டாபிஷேகம் சூட்டினான். சரி, பட்டாபிஷேகம் சூட்டும் பொழுது தங்க கிரீடத்துக்கு தலையில வைத்தான். அப்படியா? செங்கோலத்துக்கு கையில கொடுத்தான். கையில கொடுத்து, எப்பா மகனே வல்லரக்கா, நீதான் அரசு செய்யணும். ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி பார்த்தான் இந்த அரக்கன். ஆமா, நான் தானையா அரசன். ஆமா, நான் தானே அரசன். ஆமா, நான் சொல்றதுதான் நீங்க எல்லாம் கேட்கணும். நீங்க எல்லாம் கேட்கணும்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நாங்க சொல்ல நீங்க கேட்கணும். அதாவது உங்க சொல்ல நாங்க கேட்டோம். இப்ப எங்க சொல்ல நீங்க கேட்கணும். ஆமா, அப்பதான் பார்த்தான் இந்த அரக்கன். சரி, என்ன நினைத்தான் தெரியுமா? என்ன நினைத்தான்? இந்த அத்துணை மன்னர்களும் அத்துணை சிற்றரசர்களும் நம்ம சொல்றதுதானே கேட்கணும். ஆமா என்பதாக சொல்லி அம்மா அரசு செய்து வந்தான். சரி, பகவான நினைக்க மாட்டான். நினைக்க மாட்டான். பஞ்சாட்சரம் பூச மாட்டான். சிவனை நினைக்க மாட்டான். நீர் பூச மாட்டான். ஆமா, பகவானேன்னு சொன்னா பல்ல காட்சி கையில கொடுத்துருவான். சிவனேன்னு சொன்னா செவிட்டுல அடிச்சிருவான். செவிட்டோடு அடிச்சிருவான். ஆமா, பக்தியே இல்லாத அரசு பாவி அரக்கனுடைய அரசு. அரசுதான். ஆமா, சரி, அப்படி இருக்கக்கூடிய நாளையிலே எப்பேற்பட்ட பஞ்சம் வருது தெரியுமா? ஐயா, நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாயகரை தோற்ற பஞ்சம். நாளி நல்ல உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம். மரக்கலவி உருண்ட பஞ்சம், மன்னவரை தோற்ற பஞ்சம். மரக்கலவி உருண்ட பஞ்சம், மன்னவனை தோற்ற பஞ்சம். பஞ்சமதி வந்ததே, பஞ்சமதி வந்ததே, பாரில் வாழும் அரசரெல்லாம் எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். கப்ப பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். கையை கட்டி அடிது பணிந்து நிற்கவே மாட்டோம். கையை கட்டி அடி பணிந்து நடக்கவே மாட்டோம். நாங்கள் தரவே மாட்டோம். கஷ்டம் வந்தாதான் கடவுள் நினைப்பாங்க. ஆமா, வசதி வந்தா சாமி கும்பிட்டா டயம் இருக்காது. அதானே, பைக்கில் போய்கிட்டே இருப்பான். என்ன தேடிட்டு இருக்கோம். சரி, சர்வீஸ் பண்ணிட்டே போவான். அதானே, அம்மா கிட்ட வந்து ஆமா அம்மா சந்தகதேவி அம்மா அம்மா நான் நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனா வாழணும். ஆமா, அப்படின்னு நம்ம வந்து கேட்போம். அம்மாவும் எல்லா வரத்தையும் கொடுப்பான். எல்லா வரமும் கொடுப்பான். ஆமா, அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையான வரம் எது தெரியுமா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற
செல்வம். அப்படி சொல்லுங்க ஐயா, அதான் முதல் முக்கியம். ஆமா, நோய் இல்லாம இருந்தா அதே பெரிய செல்வம் தான். ஆடு மாடு அடைக்குமத்த வீடு சொத்து சுகம் எல்லாம் இருந்து என்ன பெரிய ஆஸ்பத்திரி பிடிச்சு கொடுக்கவா? ஆமா, அதாவது தலைவிதியை மாத்த யாராலையும் முடியாது. அன்று எழுதியவன் எழுத மாட்டான். ஆமா, அன்று எழுதிய எழுத்தை அழித்தெழுத முடியாது. ஆமா, வீட்டுல ஒரு ரூம் நிறைய முறையா அழித்து இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு கேப்ப கூடதான் முடிக்கணும். தலைவிதி இருந்தா யாரால மாத்த முடியும்? சுகர் வந்துட்டு அப்புறம் பெரிய வியாதிதான் வருதுப்பா. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாடுலாம் பூராமே விஷம்தான். எல்லாமே பார்த்து பார்த்தா 10 எடுத்து பாருங்க, 1 கிலோ தான் ஜீனி வாங்குவாங்க. யாருமே ஜீனி போட வேண்டாம் போனான்னு சொல்லிட்டாங்க. அதான் காரணம் என்ன? சுகர். ஆமா, அதாவது நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடு எல்லாம் உரம் கிடையாது. இயற்கை உரம் கிடையாது, இல்ல செயற்கை உரம். பாய்ச்ச விட்டு சாப்பிடுறோம். ஆமா, பாய்ச்சாவே போய் சேர்ந்துருந்தோம். ஆமா, ஆனா அந்த காலத்துல உள்ள ஆட்சிமார்கள் இன்னைக்கும் 120 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன காரணம்? அந்த காலத்துல சாப்பிட்ட கேப்ப கூழு, கம்மஞ்சோறு, குதிரைவாளி அப்படின்னு சாப்பிட்டதுதான். இப்ப அதெல்லாம் நம்ம கண்ணால கூட பார்க்க முடியல. அதோடு மட்டும் இல்ல, இப்போ அந்த காலத்துல தான் குழந்தை உடனே கோயில் போயா அடைஞ்சாங்க. ஆமா, குழந்தை வேணும்னா ஒரு ஊசி, சரி, குழந்தை வேண்டாம்னா ஒரே ஊசி. அதான நீங்க போட்டீங்களா? உடனே ஏங்க வாங்க. அதாவது அப்பதான் பார்த்தார். ஆமா, இந்த வல்ல வேக்கனானவன் ஆமா ஆண்டவனை நினைத்து சமரிக்க வேண்டும் என்பதாக சொல்லி, சரி, மணிமொழியை இறக்கி வைத்தான். மணிமொழியை இறக்கி வைத்தான். நெஞ்சில் கொண்டானே மனதில் கொண்டே வேத்தி உடச்சை மாலை மாலை கையிலெடுத்து நடிகர் போலே வடிவம் காலம் போச்சு. ஆமா, இனிமே அவகாலம் ஆச்சு. அவன் காலம் நடக்கு. இப்ப பேருவோமா? கனவு கண்டாமா? காலையில தான் போக முடியும். அம்மா, இப்ப பேருவோமா அப்படின்னு சொல்லி அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் ஓட ஆரம்பித்தான். எப்படி தெரியுமா? அரக்கனுக்கு தான் பயந்து அரணாறு ஓடினார். அரக்கனுக்கு தான் பயந்து அரணாறு ஓடினார். அரணாறு ஓடும் போது அங்கே உள்ள தேவரெல்லாம் அரணாறு ஓடும் போது அங்கே உள்ள தேவரெல்லாம் எங்க போரி பரமசிவம் எங்களிடம் சொல்லும் ஐயா. போரி பரமசிவம் எங்களிடம் சொல்லும் ஐயா. என்ன வழி மாறி அறிங்கோ என்ன வாரம் அல்லறக்க. என்னை வழி மரியாதைங்கோ என்ன வாரம் அல்லறக்க. ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம். ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம். அதை சொல்ல நேரமில்ல அண்ணா வாரம் அல்லறக்க. அதை சொல்ல நேரமில்லை அண்ணா வாரம் அல்லறக்க. வானவர்கள் ஓடினார், வரையவர்கள் ஓடினார். வானவர்கள் ஓடினார், வரையவர்கள் ஓடினார். தானவர்கள் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். தானவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார். மூவர்கள் ஓடினார், முனிவர்கள் ஓடினார். மூவர்கள் ஓடினார், முனிவர்கள் ஓடினார். 33 தேவர்கள் ஓடினார். 33 தேவர்கள் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்ம ஓடினார். அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார். ஐராவர மலையானையில் அழகு இந்திரன் ஓடினார். மலையானில் ஓடினார். பச்சைக்கால்களுடன் நேரில் பாண்டுரங்கன் ஓடினார். பாண்டுரங்கன் ஓடினார். மயில் வாகனம் மேறி மால் மருகன் ஓடினார். மான் முருகன் ஓடினார். காளை வாகனத்தில் கடவுள் பகவான் ஓடினார். பகவான் ஓடினார். காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். காக்கை நல்ல வாகனத்தில் சனி பகவான் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையார் ஓடினார். ஓடினார் ஓடினார் எல்லோரும் ஓடினார். ஓடினார் ஓடினார் எல்லோரும் ஓடினார்.
எட்டோடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். எட்டோடு 8 நாள நெட்டோட்டம் ஓடினார். ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம். ஆண்டவனே பகவானே அது என்ன அலங்கோலம். அதை சொல்ல நேரமில்ல அண்ணாவார் வல்லரக்கே. அதை சொல்ல நேரமில்லை அண்ணாவாரா வல்லாரர்கள். ஓடினார் ஓடினார் ஆமா தன் உயிரை பாதுகாக்கவே ஓடினார். ஓடினார். அப்பதான் பார்த்தார் பகவான் ஆமா தேவாதி தேவக்களை எல்லாம் சரி சின்னஞ்சிறு நந்தவன தோட்டமாக்கி ஆக்கி ஆண்டவனாகிய கடவுள் சிவபெருமான் ஆமா அகழி பட்சத்திற்குள்ளே ஆத்மலிங்கமாக ஒளித்தார். சரி ஆத்மலிங்கமாக ஒளித்த பொழுது ஆமா அதே நேரத்தில் என் பெருமாள் மாயக்கண்ணன் சரி அத்தானை தேடி அழைத்து வரும் பொருட்டு ஆமா கரூர் பட்டணத்தில் சரி கம்சன்னங்கை தேவியின் திருவயத்தில் திருவைக்கு அஷ்டமி திதி சிறைச்சாலையில் ஆமா 8வது குழந்தையாக பிறந்து சரி தந்தை வசுதேவராலே மாற்றப்பட்டு ஆயர்வாடியிலே ஆமா அசோதைக்கு நந்தகுனுக்கும் பிள்ளையாக வளர்ந்து வளர்ந்து ஆடு மாடு மேய்க்கும் நம்பியாக வடிவம் கொண்டு ஆமா வந்து கொண்டிருக்கின்றார். சரி பகவான் ஒளித்த அகழி மரத்தை கண்டார். ஆமா அகழி மரத்தை பக்கத்துல வந்து தீங்குழலை எடுத்து வாசித்தார். சரி அவர் வாசிக்க வாசிக்க ஆண்டவன் ஒளித்த அகழி மரமானது சேர்ந்து ஆடுது. அப்படி சேர்ந்து ஆடியது. ஆமா அத்தானை வெளியிலே வரவழைத்து ரைட்டு. தாம் கொண்டு வந்த அத்தனை ஆடு மாடுகளை அத்தானிடத்திலே ஒப்படைத்து விட்டு சரி அதாவது அரக்கனை கொல்லும் பொருட்டு ஆமா என் பெருமாள் மாயக்கண்ணன் மோகி அவதாரம் கொண்டு சரி எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி? அவரோ பெண்ணை காணா வெண்ணலையே மேடை கொண்ட மயிலனையே ஒருவசிக்கு ஆனாலும் ஒன்று 2 தேமல் உண்டு பெயர்க்கு ஆனாலும் ஒரு புள்ளி உண்டு ஆனாலே மோகியா அரக்கனை தங்கொள்வதற்கு அரக்கனை தங்கொள்வதற்கு அச்சுரனும் வாராரே. அச்சுரனும் வாராரே. வளையல் சத்தம் காது கேட்டு வல்லரக்கராச்சுரன் வளையல் சத்தம் காது கேட்டு மோகினிக்கு முன்னாலே ஆணையன் மரமே மல்லிக பூவாசகமே உன்னாலே நான் பாலே உனாக உருவினே அன்று சென்ற நெல்லாயே கொண்டிருந்து போனேனம்மா ஒற்கத்தனமாக வாரா ஒற்கத்தனமாக வாரா முன்னிய தீவிரிக்க போறா. கண்டதும் கல்யாணம் பண்ணணும் கட்டம்னா நினைக்காத கட்டம்னா போகணும். உடனே அந்த கடவுள் தாண்டா கேட்கணும். அவர்தான் கேட்கணும் உனக்கு. கொஞ்சம் பொறு. காட்டுல ஒரு பெண்ணை கண்டா ஆமா அம்மா உன் ஊர் என்ன பேரு என்ன கேட்க வேண்டாமா? எந்த நாடு எந்த ஸ்டேஷன் கேட்கணும். அதை விட்டு விட்டு கண்டதும் கல்யாணம் பண்ணணுங்கிற பாவி ஆமா அப்படின்னா சரி உடனே அரக்கன் சொன்னா என்ன? ஏ அம்மா மோகினி மோகினி இருக்கட்டும் இருக்கட்டும் பேய் வந்து வழிமறிக்கும். இருந்தாலும் உன் ஊர் என்ன பேரு வயக்காட்டுல பேய் என்ன, வழிமறிக்கும். எந்த நாடு எந்த ஸ்டேஷன் என்ன ஏன்னு கேட்டா வீட்டுக்கு வருவாங்க. ஆமா என்று ஊரு பேரெல்லாம் கேட்டான். சரி உடனே வார்த்தாள் மோகினியானவன். ஆமா ஏ அரக்கா வல்லரக்கா அரக்கா நான் யாரு தெரியுமா? யாரு? நான் யாரு தெரியுமா? யாரு? சொல்லட்டுமா கதைய சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லட்டுமா? சொல்லுங்க. மலையரசராஜனுக்கு மலையரசராஜனுக்கு பிறந்தோம் ஐயா அக்கா தங்கை 8 பேர் அரசனுக்கு பிறந்தோம் ஐயா. முதலாவது அக்காலையா ஆசி விஸ்வநாதருக்கு விசாலாட்சி எங்க காலையா
கொடுத்திருக்கேன். ஆவண கோமதிய ஆமா சங்கரனாருக்கு சங்கரலிங்க சாமிக்கு ஆமா ஏன்னா சங்கர நாராயணன் அப்படின்னா ஹரியும் சிவனும் சேர்ந்ததா சங்கர நாராயணன் வேறும். ஆமா ஹரி சிவன் சங்கரலிங்கம் சங்கரலிங்க சாமிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்திருக்கு. ஆமா அடுத்த அக்காவை யாருக்கு கட்டி கொடுத்திருக்கு தெரியுமா? குற்றாலத்துல இருக்காரு குற்றாலநாதரி. ஆமா குற்றாலநாதருக்கு அக்கா கோதாய் மொழியை கொடுத்திருக்கோம். சரி அடுத்த அக்கால பாபநாசத்திலே ஆமா பாபநாச பெரியோருக்கு பாவ உலகால கட்டி கொடுத்திருக்கோம். சரி 7வது அக்கா யார் தெரியுமா? டவுனு. ஆமா காஞ்சிபதி. எனக்கு நேர் மூத்தவா. உங்களுக்கு மூத்தவனா? ஆமா தானே கேட்டேன். எனக்கு நேர் மூத்தவா திருநெல்வேலி டவுன்ல நெல்லையப்ப சோசியருக்கு சரி எங்க அக்கா காந்திமதியை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம். சரி நான் 8வது பிறந்தேன். பாவி என் பேரு மோகினி. நீ எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்ட மண்ணுதான். ஆமா அதாவது நான் எங்க அப்பா 8வது பண்ணு என்ன சும்மா விட்டாரு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு ஒண்ணு இல்லையா? ஆமா கண்டிப்பா. குரங்குக்கும் தன்குட்டி பொன்குட்டி பொன்குட்டின்னு ஒண்ணு இல்லையா? ஆமா அதனாலே வளர்த்தால் வாலிபமாகி படிக்க வைத்தால். ஆமா நான் பூத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் அம்மா உத்திரந்தாலே உரியலாம். ஆமா நான் பிறந்த நட்சத்திரம் என்ன? அது என்ன நட்சத்திரம்? மூலம். மூலம் அம்மா. ஆமா மூலத்து மாமியா என்ன சொல்லுங்க? மூலையில அதானே. ஆகவே கர்ண நட்சத்திரமும் சரியில்லை பூத்த நட்சத்திரமும் சரியில்லை. இப்படி இருக்கேன். ஆமா எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு 5-6 கிழடு சரி வயசாளிகள் இருக்காங்க. ஆமா அவங்க பார்த்த உடனே எங்க வந்திய பெண் பார்க்க வாரேன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. அந்த வயசாளிகள் பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க வந்திய அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லுவாங்க இந்த மோகினிய பெண் பார்க்க வந்தோம் அப்படின்னு. அவளையா மோகினியவா? ஆமா அவ 8வது பெண்ணு. எட்டி பார்த்த இடம் கட்ட மண்ணு. ஆமா போன அன்னைக்கு போயிட்டு 14 மணிக்கு விட்டு வந்துருவா. அவ பிறந்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? மூல நட்சத்திரம். சரி வீட்டுல இருக்கக்கூடிய மாமியா முத்தத்துக்கு வந்துருவா. ஆமா அது மட்டும் இல்ல அவ பூத்த நட்சத்திரம் என்ன தெரியுமா? உத்தரம். உத்தரத்தாலி உரியல அப்படின்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க போயிருவாங்க வீட்டுக்கு. அப்பதான் பார்த்தா சரி எங்க அப்பா என்னை யாருக்கு கட்டி கொடுத்தாரு தெரியுமா? அந்த மஞ்சு மந்த சொக்கருக்கு மாலை சூட்டி கொடுத்தாரே. 3 நாள் வெண்டிலே 3 நாள் சண்டை மாலை 5 மணி இருக்கும். சாமி கூட சண்டை போட்டு நாளை காலையில மாமா கூட சண்டை போட்டு காலையில வரபோது கணவனோடு சண்டை போடு. காட்டு நதிக்கு எதையா ஊத்திடுவான். என வழிமறியாதே வல்லரக்கா என்று சொன்ன உடனே பார்த்தான் அரக்க. ஏன்னா அவனுக்கு இருக்கக்கூடிய நேரம் என்ன? 7:30. ஆமா அந்த நேரத்துல இவன் பார்த்தான் என் மனைவி பவள கண்ணி. என் மனைவி பவள பண்ணிய விட்டாலும் பவள கண்ணி அதான கேட்டேன். தெளிவா இருக்கீங்களா? என் மனைவி பவளக்கண்ணிய மறந்தாலும் காட்டுல கண்ட ஒன்ன ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்பதனை சொன்ன பொழுது அம்மா அப்ப பார்த்தால் மோகினியானவள் அரக்கா உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீயோ திருப்பக்கடல் போகணும் முந்தி ஒழியாமல் கொட்டுக்கு முன்னே வந்து காட்டி வருவது 3 ஒன்றையிலே நான் தொட்டால் மட்டும் போதுமையா.
சொல்லத்தான் என்னானை உன்னானை என் மனைவியாகிய பவளக்கனி ஒருபோது நினைக்க மாட்டேன், நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். ஆமா அப்படின்னு சொல்லி ஆள்காட்டி வரலெடுத்து 3 தரம் சரது தூக்கி தொண்டையில தொட்டா. ஆமா சாஸ்தா கதையா படிச்சிருக்கேன். ஐயா தொண்டையில தொட்ட போது பிடிக்குதையா அவன் அம்மா கதை அவனில் இந்த காமலினை தள்ளி கொண்டு வாராரே. ஐயா அத்தானோடி வந்து அத்தானே பகவானே அரக்கனை நான் கொன்றேன் ஐயா, ஆதிகையிலே போரும் ஐயா, பாவிய நான் கொன்றேன் ஐயா, கைலாசம் போரும் ஐயா. பகவானிடத்தில் சொன்ன போது கொண்ட வடிவம் இருக்கணுமே, கடவுள் அவர் சொன்ன போது பழையவரை வென்றொருவாரே பாண்டுரங்க நிற்பாரே. ஆண்டவர் அமோகமது அமோகமது கடிதமாகி போக நேரத்தில் என்பதுமாயவர் தான் இடது கையால் எந்துவாரா கையதிலே வரவி செய்தார். கையனால் ஒரு பெயர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் ஒரு பெயர். ஐயா ஐயனார் 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 பொறிமுத்து ஐயனார் ஐயா ஐயனார் ஐயனார் அச்சங்கோயில் ஐயனார் 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 ஆதிரகத்த ஐயனார் 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 வத்தபோல ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் ஐயன் வந்து வந்தாரே ஆணியெல்லாம் காத்திடவே காத்தாதரந்தாரே சங்கடங்கள் வித்திடவே ஐயன் வந்து பிறந்த போதே ஓடுங்கம்மா ஒரு தடவை